கிருஷ்ணர் ஏன் ஜாம்பவானின் மகளை மணந்தார் தெரியுமா? சூரியதேவரின் பக்தரான சத்ராஜித் அவரிடமிருந்து சைமந்தகமணி எனப்படும் விலைமதிப்பற்ற ரத்தினத்தை பெறுகிறார். கிருஷ்ண பகவான், இந்த ரத்தினம் நல்லவர்கள் கையில் இருக்க வேண்டியது, இது இருக்க வேண்டியது உக்கிரசேன அரசனின் அரண்மனை பொக்கிஷத்தில்தான் என்று எண்ணினார். சியாமந்தகமணியை சத்ராஜித் தனது தம்பி பிரசேனனிடம் கொடுத்து வைத்தான். சியாமந்தகமணிக்கு ஒரு குணம் உண்டு. தகுதி இல்லாதவர், சுத்தமற்றவர் கையில் அது சென்றால் அது அந்த நபருக்கு கெடு பலன்களையே ஏற்படுத்தும். சியாமந்தகமணியை கழுத்தில் அணிந்து கொண்டு காட்டில் வேட்டையாடச் சென்றான். ஒளி வீசும் மணியை கண்ட சிங்கம் பிரசேனனை கொன்றுவிட்டு சியாமந்தகமணியை மாமிசம் என்று எண்ணிக்கொண்டு வாயில் கவிச் சென்றது. கரடிகளின் தலைவனான ஜாம்பவான் அங்கு வந்தார். சிங்கத்தின் வாயில் இருந்த சியாமந்தகமணியை கண்டதும் சிங்கத்தை கொன்றுவிட்டு அதை எடுத்துச் சென்று தன் மகன் சுகுமாரன் விளையாடுவதற்காக வைத்தார். சியாமந்தகமணிக்காக கிருஷ்ணன் தான் பிரசேனனை கொன்றுவிட்டதாக அனைவரும் நினைத்தனர். கிருஷ்ணன் தன் மீது விழுந்த வீண் பழியை நீக்க வேண்டும் என்று நினைத்து யாதவ சேனைகளுடன் காட்டிற்கு சென்று பிரசேனனை தேடினார். ஓரிடத்தில் இறந்த சிங்கம் அருகில் கரடியின் காலடி தடம் தென்பட்டது. அதை பின்பற்றிச் செல்கையில் குகையின் வாசலில் போய் முடிந்தது. கிருஷ்ண பகவான் தனியாக குகைக்குள் சென்றார். கிருஷ்ண பகவானுக்கும் ஜாம்பவானுக்கும் யுத்தம் ஆரம்பமாயிற்று. அவர்கள் இருவரும் 21 நாட்கள் தொடர்ந்து யுத்தம் செய்தனர். ஒருவருக்கொருவர் கைகளால் அடித்துக் கொண்டு மல்யுத்தம் புரிந்தனர். இறுதியில் ஜாம்பவான் தன் மேல் விழும் அடி அத்தனையும் ராமபிரானின் அரவணைப்பு போல் தோன்றுவதை உணர்ந்தார். வந்திருப்பது நாராயணனின் அவதாரம் என்பதை அறிந்து கொண்டு கிருஷ்ண பகவானிடம் சரணடைந்தார். ஜாம்பவான் சியாமந்தகமணியை கிருஷ்ண பகவானிடம் கொடுத்துவிட்டு தன் வளர்ப்பு மகள் ஜாம்பவதியையும் கிருஷ்ணருக்கு திருமணம் செய்து கொடுத்தார்.